இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரே ஒரு இறைவன். ஆனா மனுஷனா வந்ததுனால உங்களுக்கு செஞ்சு காமிச்சாரு. மனுஷனா பிறந்துட்டா யாரா இருந்தாலும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னா அவன் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஜெபம் தான் ஒரு மனுஷனுக்கு விடுதலையை கொண்டு வரும் என்று கற்று தந்தவர் தான் ஆண்டவராக இயேசு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஜெப வாழ்க்கை தருவாராக. இன்னைக்கு உங்க மனசுல ஒன்னே வச்சுக்கிறோம், ஆண்டவர் இன்றிலிருந்து என்னை ஒரு ஜெப வீரனாய் மாற்றும் ஆண்டவர். அல்லேலூயா. அதிகமாய் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண எனக்கு கிருபை செய்யுங்க. நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ற ஜெபம் உங்களை 24 மணி நேரம் பாதுகாப்பா மாத்தும். உங்களை அந்த நாள் ஃபுல்லா வெற்றி உள்ளதா மாத்தும். உங்க வியாபாரம், உங்க தொழில ஒரு ஆசீர்வாதத்தை தரும். உங்க குடும்பத்துல ஒரு சமாதானத்தை தரும். ஜெபம் தான் உங்களுக்கு ஜெயமாக மாறும். நீங்க உங்க ரூம்ல உங்க வீட்டுல முழங்கால் போட்டு ஜெயிக்கலைனா நீங்க வெளியில போய் எந்த விஷயத்தையும் நீங்க ஜெயிக்க போறது இல்லை. நீங்க வெளியில போய் தோத்து போயிருவீங்க. நீங்க வெளியில போய் ஜெயிக்கணும்னா நீங்க வீட்டிலேயே ஜெயிக்கணும். வீட்டுல எங்க ஜெயிக்கணும்? முழங்கால் போட்டு ஜெயிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நீங்க காலையில எந்திரிச்சு 1 மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்துல உங்க தொழில், உங்க புள்ள, உங்க குடும்பம், உங்க கடன் பிரச்சனை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த நாள்ல என்னை ஆசீர்வதியும் ஐயா, என்னை பாதுகாத்துக்கிறோம், என் தொழில் ஆசீர்வதியும் அப்படின்னு நீங்க அழுது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போனா வெளியில போய் நீங்க போற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் வெற்றி நடைய போட பண்ணுவார். அல்லேலூயா. நீ எங்கேயும் தோற்று போறது இல்லை. நல்லா கவனிய, ஒரு மனுஷன் ஒரு நாள்ல தோத்துக்கிட்டு இருக்கான்னா அவனை கூப்பிட்டு கேளுங்க, நீ காலையில ஜெபம் பண்ணியா? நான் அடிச்சு 100 தடவை நான் சொல்லுவேன், அவன் காலையில ஜெபம் பண்ணியிருக்கவே